உங்களுடைய பக்தியால் ஆண்டவரை அசைக்க முடியவே முடியாது. நீங்கள் பக்தர்களாக இருக்கலாம், உங்களுடைய ஜெபம் ஆண்டவரை அசைக்கவே அசைக்காதுங்க. ஆனால் அதே வார்த்தையை ஆராதிப்பவளான மரியா சொன்னா, ஆண்டவரால் அசையாமல் இருக்க முடியல. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் தான். நான் அது முதல்ல வாசிச்சிடுறேன். வாசித்த பிறகு நமக்கு தெரிஞ்ச கதை தான், தெரியாத கதை கிடையாது. தெரிஞ்ச கதை. தெரிஞ்ச கதையில் கொஞ்சம் அதனுடைய கொஞ்சம் ஆழங்களுக்கு கடந்து போவோம். கொஞ்சம் நான் 11வது அதிகாரம் இந்த 37வது வசனம் வரை வாசிப்பேன். 1லேருந்து 37 வரை கொஞ்சம் அமைதியாக கேளுங்க. யோவான் 11:1 முதல். பெத்தானியாவில் வாழ்ந்து வந்த லாசர் என்னும் ஒருவர் நோயுற்றிருந்தார். அவ்வூரில்தான் மரியாவும் அவருடைய சகோதரியான மார்த்தாவும் வாழ்ந்து வந்தனர். இந்த மரியா தாம் ஆண்டவர் மேல் நறுமண தைலம் பூசி தமது கூந்தலால் அவரின் காலடிகளை துடைத்தவர். அது எங்கிருந்து வருது? அது அடுத்த அதிகாரத்தில் தான் வருது, 12வது அதிகாரத்தில் தான் வருது. பாருங்களேன், நறுமண தைலம் பூசுதல். ஆனால் அந்த மரியா தான் இந்த மரியான்னு காமிக்கிறதுக்கு யோவான் நற்செய்தியாளர் போட்டு விட்டுட்டார். அது இந்த மரியா தாம் ஆண்டவர் மேல் நறுமண தைலம் பூசி தமது கூந்தலால். 12வது அதிகாரம் 1வது வசனம் பார்த்தீங்கன்னா பாஸ்கா, அதனோட ஹெட்டிங் நறுமண தைலம் பூசல். அப்போ அங்கே நடக்க போகிறத அந்த மரியா தான் இந்த மரியா. அவரின் காலடிகளை துடைத்தவர். நோயிற்றிருந்த லாசர் இவருடைய சகோதரர். லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பன் நோயிற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான், இதனால் கடவுளின் மகனும் ஆட்சி பெறுவார் என்றார். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாசர் நோயுற்றதை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்திலேயே இன்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்தார். கொழுப்பு தானே இல்லை? ஆமாவா இல்லையா? சரி, உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் நல்லா கவனிங்க, உங்களுக்கு இன்றைக்கி இப்போ நீங்கள் ரெட்ரீட் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஃபோனெல்லாம் சைலண்டில் போட்டணும், வைப்ரேஷனில் போடக்கூடாது, சைலண்டாக இருக்கணும். நீங்கள் இப்போது அந்த 1 மணிக்கு லஞ்சுக்கு வெளியே போகிறீங்க. அப்போ எடுத்து பார்த்தா 15, 16, 30 மிஸ்டு கால். யாருன்னு பார்த்தா வீட்டில் இந்த கால் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கால் நீங்கள் எடுத்து நீங்கள் ரிட்டர்ன் கால் அடிக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஐயோ உங்களுடைய தம்பி இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறாரு அப்படின்னு. நீங்கள் தம்பி தானே, ஹாஸ்பிட்டல் தானே, சாயங்காலமாக வரேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? உடனே ஒரு ஆட்டோவே, சாதாரணமாக நீங்கள் ஆட்டோவில் போகாதவங்க ஆட்டோவெல்லாம் இல்லையா, ஊபரெல்லாம் புக் பண்ணி இல்லை ஊபரும் வேண்டாம், ஆளும் வேண்டாம், காசு போனால் போதுன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி போவோம். இது தாங்க சாதாரண ஒரு ஆள். இந்த இயேசு வந்து இந்த குடும்பத்தோட எவ்வளோ நெருக்கமாக இருந்தாருன்னா, இவங்க சின்ன வயசுலேருந்தே நண்பர்கள். இந்த லாசரும் மரியாவும் மார்த்தாவும் இயேசுவும், இந்த 4 பேருமே சின்ன வயசுலேருந்தே அவ்வளோ நட்பில் இருந்தவங்க. அதனால் இயேசுவுக்கு இவங்களையும் தெரியும், இவங்களுக்கு இயேசுவையும் தெரியும். சாதாரணமாக நம்ம இயேசுக்கிட்ட ஆறுதல் தேடி தான் போவோம். ஆமாவா? ஆமாம், நம்ம இயேசுவை தேடி வர்றது ஆறுதலுக்காக தேடி வரும். இயேசுவுக்கு ஆறுதலாக மாற முடியுமா நம்மளால்? முடியாது. இயேசு நமக்கு ஆறுதல் தான், நாம் இயேசுவுக்கு ஆறுதலாக மாற முடியுமா? முடியாது. பிரைஸ் தி லார்ட். அதான் இந்த டாக்கே. நாம் இயேசுவுக்கு ஆறுதலாக மாற முடியும். இயேசுவுக்கு ஆறுதலாக இருந்த ஒரு குடும்பம் தாங்க இந்த லாசருடைய குடும்பம். இயேசுவுக்கு ஆறுதலாக இருந்த குடும்பம் தான் இந்த லாசருடைய குடும்பம். இயேசு அடிக்கடி இந்த பெத்தானி அப்படின்ற கப்பர்நாம் அப்படின்ற ஊருக்கு வந்தாலே இயேசு பேதுருடைய வீட்டுக்கு தான் போவார். இயேசு வீட்டை விட்டு 30 வயசில் வெளியே வந்த பிறகு இயேசு சொந்த வீட்டுக்கு போனதே இல்லை. நாசரேத்தில் அம்மா வீட்டுக்கு போனதே கிடையாது. 3 வருஷம். பாருங்களேன், மதர் தெரேசா வந்த மாதிரி. மதர் தெரேசா அவங்களுடைய வீடை விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்த பிறகு வீட்டுக்கு போனதே கிடையாது. அவங்க வாழ்க்கை முழுவதும் அந்த இந்தியாவில், இந்த கல்கட்டாவில் இங்கே வாழ்ந்து இங்கே இறந்து இங்கே புதைக்கப்பட்டவங்க, மிஷனரி. அப்படி வாழ்ந்த ஒரு மதர் தெரேசா. வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுத்தாச்சு. இனி அம்மாவுக்கு கிடையாது, அப்பாவுக்கு கிடையாது, குடும்பத்துக்கு கிடையாது, யாருக்குமே கிடையாது. அப்படி வாழ்ந்த ஒரு அன்னை தெரேசா. அப்படி வாழ்ந்த இயேசு கிறிஸ்து விட்டு வெளியே வந்த பிறகு வீட்டுக்கு போனதே கிடையாது. விட்டு வெளியே வந்த இயேசு போன வீடுகள் அப்படின்னு சொன்ன வீடு யாருதுன்னா கப்பர்நாம்னா பேதுரு வீட்டுக்கு போவார். பெத்தானி அப்படின்னா
லாசருடைய வீட்டுக்கு தான் போவார், வேற எந்த வீட்டுக்கும் கிடையாது. இது முன்னாலே ஒரு டாக்லேயே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். இயேசுவுக்கு ஆறுதலான வீடு அப்படின்றது மார்க் நற்செய்தி 14வது அதிகாரம். மார்க் நற்செய்தி 14வது அதிகாரம், 11வது அதிகாரம். அதாவது இயேசுனுடைய அந்த கடைசி வாரம், அதாவது நம்ம பெரிய வாரம் அப்படின்னு சொல்லுவோம், ஹோலி வீக், அதாவது குருத்து ஞாயிறு. 11வது அதிகாரம் 1வது வசனம். இயேசு தம் சீடரோடு ஒலிவமலை அருகில் உள்ள பெத்பகு பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்து, அப்போ இயேசு எங்கிருந்து எங்கே போகிறாரு? பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு போகிறார். ஓசானா அப்படின்றது எருசலேமுக்குள்ளே போகிற ஆர்ப்பாட்டம், அதான் அது ஓசானா அப்படின்றது. எருசலேமுக்குள்ளே போகிறாருன்னு தெரியும். எங்கிருந்து போகிறார்? எந்த ஊர்லேருந்து போகிறார்? பெத்தானியாவிலிருந்து போகிறார். அப்போ யார் வீட்டில் அன்றைக்கி இயேசு தங்கியிருந்தார்? ஞாயிற்றுக்கிழமை காலையில் லாசருடைய வீட்டில் தங்கியிருந்தார். அப்போ லாசருடைய வீட்டில் தான் எங்கே போகிறாரு? எருசலேமுக்கு போகிறார். 11வது வசனம். அவர் எருசலேமுக்கு சென்று கோவிலில் நுழைந்தார். அவர் அனைத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு, ஏற்கனவே மாலை வேலை ஆகிவிட்டதால் பன்னிருவருடன், பாருங்களேன், இந்த ஹோலி வீக்கில் இயேசு எங்கே திரும்ப வரார் பாருங்களேன். சண்டே மார்னிங் பெத்தானியாவிலிருந்து எருசலேம், சண்டே ஈவினிங் எருசலேமிலிருந்து பெத்தானியா. இயேசு யாருடைய வீட்டுக்கு வராரு? லாசருடைய வீட்டில் தான் தங்குறாரு. 12வது வசனம். மறுநாள், அப்போ திங்கக்கிழமை, பெத்தானியாவை விட்டு அவர்கள் திரும்பிய பொழுது, அப்போ எந்த வழியாக போகிறாங்க? திரும்பவும் எருசலேமுக்கு போகிறாங்க. அப்போ திங்கக்கிழமை காலையில் இயேசு எங்கே இருக்கிறாரு? பெத்தானியாவில். அங்கிருந்து எங்கே போகிறாரு? எருசலேமுக்கு போகிறார். 19வது வசனம். மாலை வேளையானதும் இயேசுவும் சீடரும் எருசலேம் நகரத்திலிருந்து, அப்போ திங்கக்கிழமை சாயங்காலம் திரும்ப எங்கே போகிறாங்க? பெத்தானியாவுக்கு போகிறாங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் 20வது வசனம். காலையில் அவர்கள் நேற்று போன அந்த வழியே சென்ற பொழுது அத்திமரம் வேரோடு பற்றி போயிருப்பதை கண்டார்கள். அப்போ செவ்வாய்க்கிழமை காலையில் பெத்தானியாவில் எங்கே போகிறாரு? எருசலேமுக்கு போகிறார். அந்த ஃபுல் அதிகாரங்கள் பின்ன நீங்கள் பார்க்குறது எல்லாமே எருசலேம் கோயில் போகிற வழியிலையும் கோயிலையும் நடந்த விஷயங்கள் தான். அதனோட ஹெட்டிங் பாருங்கள், இயேசுவின் அதிகாரம் குறித்த கேள்வி. அடுத்த ஹெட்டிங், கொடிய குத்தகக்காரர் உவமை. அடுத்த ஹெட்டிங், சீசருக்கு வரி செலுத்துதல். அடுத்த ஹெட்டிங், உயிர்த்தெழுதலை பற்றிய கேள்வி. அடுத்த ஹெட்டிங், முதன்மையான கட்டளை. மெஸ்ஸியா தாவீதின் மகன் என்பது பற்றிய விளக்கம். மறைநூல் அறிஞரை குறித்த எச்சரிக்கை. ஏழை கைம்பெண்களின் காணிக்கை. காணிக்கை எல்லாமே எருசலேம் கோயிலுக்குள்ளே நடக்கிற விஷயம். எருசலேம் கோவிலின் அழிவு பற்றிய முன்னறிவித்தல். வரப்போகும் கேடு பற்றி அறிவித்தல். வரப்போகும் கொடிய வேதனை. மானிட மகன் வருகை. அத்திமர ஓமை. மானிட மகன் வரும் நாளும் வேளையும். இதெல்லாமே செவ்வாய்க்கிழமை இயேசு கிறிஸ்து பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கடைசி நாள் ஃபுல் டே ரெட்ரீட் தான். நம்மளுடைய கன்வென்ஷன் மாதிரி இயேசுனுடைய ஹோலி வீக்கில் சண்டே பெத்தானியா டு ஜெருசலேம், ஜெருசலேம் டு பெத்தானியா. மண்டே பெத்தானியா டு ஜெருசலேம், ஜெருசலேம் டு பெத்தானியா. டியூஸ்டே பெத்தானியா டு ஜெருசலேம், ஜெருசலேம் டு பெத்தானியா. 14வது அதிகாரத்தில் இயேசு எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். 3வது வசனம், இயேசு பெத்தானியாவில். அப்போ புதன்கிழமை இயேசு எங்கே இருக்கிறார்? திரும்பவும் பெத்தானியாவில் இருக்கிறார். 14வது அதிகாரம் 1வது வசனம். பாஸ்கா என்னும் புலைப்பற்ற அப்ப விழா நிகழ என்னும். அப்போ புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் இயேசு பெத்தானியாவை விட்டு போகலை. அப்போ இயேசு ஆறுதல் தேடின ஒரு வீடுங்க லாசருடைய வீடு. இயேசுவுக்கு ஆறுதலான வீடு லாசருடைய வீடு. அப்போ லாசருக்கும் இயேசுக்கும் இருக்கிற அந்த உறவு சாதாரண ஒரு உறவு கிடையாது, சாதாரண ஒரு நட்பு கிடையாது, சாதாரண ஒரு அன்பு கிடையாது. அதை சொல்ல தான் நான் இவ்வளோ இந்த ரெஃபரன்ஸஸ் எல்லாமே சொன்னேன். இயேசுவும் அந்த பெத்தானியாவுக்கும் இயேசுவுக்கும் லாசருடைய குடும்பத்திற்கும் இருந்த உறவு அப்படின்றது, எல்லாரும் இயேசுவை தேடி வர்றது, ஆறுதலை தேடி வரும் பொழுது இயேசு ஆறுதல் தேடி போகிற சில மனிதர்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட திரும்ப யோவானுக்கு வருவோமா? இனி யோவான் 11 நிற்போம். யோவான் 11. நேற்று எனக்கு மைக் நல்லா இருந்து, இன்றைக்கி இந்த ஃபீட்பேக் ஒர்க் ஆகலையா? நேற்று ஃபீட்பேக் நல்லா இருந்துச்சு. நேற்று ஜுரமாக இருந்தும் நல்லா சொன்னேன். இன்னைக்கு
இன்னைக்கு ஜுரம்லாம் போச்சு. உங்களுடைய ஜெபத்திற்கு நன்றி. ஃபீட்பேக். ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, தேங்க்யூ. ஓகே, அப்போ இப்படிப்பட்ட ஒரு லாசர் நோயுற்றிருக்கிறான் கேட்கும் பொழுது இயேசு போயிருக்கணுமா வேண்டாமா? அப்போ நோயுற்றிருக்கிறான் தெரிஞ்சே வேணும்னே இருந்த இடத்துல 2 நாள் கூட இருக்கிறாருங்க அவர். இல்லை, வேணும்னே இருக்கிறார். ஏன் தெரியுமா? நல்லா கவனிக்கணும். நான் ஒரு தப்பான வார்த்தை இல்லை, கரெக்டான வார்த்தை, ஆனால் உங்களுக்கு தப்பாக தோன்ற வார்த்தையை சொல்ல போகிறேன். இந்த 11வது அதிகாரம் முழுக்க முழுக்க இயேசு போட்ட ஸ்கிரிப்ட். இயேசு போட்ட ஸ்கிரிப்ட் தான் லாசருடைய வாழ்க்கை. இயேசு போட்ட ஸ்கிரிப்ட் தான் லாசருடைய வாழ்க்கை. அவன் நோயுறுவான் என்றும் அவன் இறப்பான் என்றும் இறந்த பிறகு நான் அவனை உயிர்ப்பிப்பேன் என்றும் இயேசுனுடைய ஸ்கிரிப்டில் இருக்கு. இயேசுவுக்கு தெரியும் லாசருக்கு என்ன நடக்க போகுதுன்னு. லாசருக்கு மட்டும் கிடையாதுங்க. சில டைம் இயேசு ஆறுதல் தேடி வரவங்க கிட்ட இயேசு சில ஸ்கிரிப்டை போடுவார் உங்களுடைய வாழ்க்கையில். ஏன் சொன்னீங்க? ஆமீன். இயேசு போட்டால் ஸ்கிரிப்ட் அவ்வளோ நல்லா இருக்காது இல்லையா? இயேசு போட்டால் ஸ்கிரிப்ட் அவ்வளோ ஆமேன்னு சொல்லி வாங்கிக்கிட்டீங்க, போடட்டும், சரியா? அப்போ இயேசு போட்டால் ஸ்கிரிப்ட் அவ்வளோ நல்லா இருக்காது, ஆனால் அதனுடைய முடிவு நல்லாயிருக்கும். இந்த ஸ்கிரிப்ட் லாசருடைய வாழ்க்கையில் ஸ்கிரிப்ட் அவ்வளோ நல்ல ஸ்கிரிப்ட் கிடையாதுங்க. நோயாளியாக மாறுறான், செத்து போகிறான். அவங்க செத்து போய் 4 நாள் வரை பாருங்களேன், செத்துட்டான்னு தெரிஞ்சும் வரலை, ஃபியூனரலுக்கும் வரலை, ஃபியூனருக்கு கூட இயேசு வரலை. ஃபியூனரல் முடிஞ்சு 4 நாளுக்கு பிறகு வரார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில டைம் நீங்கள் கேட்கும்போது ஜெபிக்கும் போது வரலை. நீங்கள் கோயில் உட்காந்து ஜெபிச்சிங்க, வரலை. ஜெபமாலை உருட்டிக்கிட்டே இருந்தீங்க, வரலை. திருப்பலின்னு போனீங்க, வரலை. இயேசு வெயிட் பண்ணுறாரு அவருடைய நேரத்துக்காக. ஏன்னா ஸ்கிரிப்டில் இயேசு வர நேரம் வரலை. அந்த ஸ்கிரிப்டில் எப்போ இயேசு வரணுன்ற நேரம் வருதோ அப்போ தாங்க வருவார். அது அவருடைய ஸ்கிரிப்ட், அது அப்போ தான் வருவார். ஏன்னா நோயுற்றிருந்த லாசரிடம் வந்தால் நோயாளியான லாசரை தான் அவர் குணப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் இறந்து 4 நாள் அழுக தொடங்கிய லாசர்கிட்ட வந்த பொழுது இறந்தவரை உயிர்ப்பிக்கும் இயேசுவை வெளிப்பாடு நமக்கு கிடைக்கிறதுக்கான வழி கிடைச்சதுங்க. இயேசு நோயுற்றிருந்த லாசரை கண்டிருந்தால், சந்திக்க வந்திருந்தால் நோயாளியான லாசரை தான் குணப்படுத்தியிருக்க முடியும். ஆனால் இறந்த லாசரை உயிர்ப்பித்திருக்க முடியாது. அப்படி ஒரு வல்லமை இயேசுவுக்கு உண்டு என்று நமக்கு வெளிப்பட்டும் இருக்காது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் சில மாட்சிமையான நேரங்களும் மாட்சிமையான விஷயங்கள் வெளிப்படணும் அப்படின்னா சில ஸ்கிரிப்டில் ஆண்டவர் அவருடைய டைமுக்கு தான் வருவார். உங்களுடைய ஜெபத்துக்கு ஏற்ற மாதிரியோ, உங்களுடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரியோ, உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியோ வந்திருந்தால், ஆண்டவருடைய அந்த நேரம் இல்லாமல் வந்திருந்தால் ஆண்டவர் யாருன்றது அந்த நன்மையும் அந்த மகிமையும் நமக்கு தெரிஞ்சிருக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த இஸ்ராயல் மக்கள் அப்படின்றது அதுக்கு பிறகு வெளியே வந்த பொழுது, அதுக்கு முன்னால் 400 வருஷம் ஏங்க அவங்களை கஷ்டப்படுத்தினார் ஆண்டவர்? என்னங்க தப்பு செஞ்சாங்க அவங்க? 400 வருஷம் அடிமையாக இருந்தாங்க இந்த மக்கள், எபிரேய மக்கள் 400 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. என்ன தப்பு செஞ்சுட்டு இவங்க அடிமையாக இருந்தாங்க? கட்டளையே கொடுக்கல, அப்புறம் கட்டளை கீழ்ப்படியலன்னு எப்படி சொல்லலாம்? கட்டளையை கொடுத்ததே வெளியே வந்த போது தான். யோசேப்பு இருக்கும்போது போயிட்டாங்களா? ஆபிரகாமுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டார். அப்போ ஸ்கிரிப்டில் இருக்கு இல்லையா? இவங்க அடிமையாக போகணுன்றது ஸ்கிரிப்டில் இருக்கு. சில டைம் நம்மளுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் ஆண்டவருடைய ஸ்கிரிப்டில் இருக்கிற துன்பங்களாக இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இது முழுக்க ஆண்டவர் எழுதின ஸ்கிரிப்ட். அதனால தான் அந்த 2 நாள் அவன் நோயுற்றான் என்று தெரிந்திருந்தும் ஆண்டவர் வரலை, இறந்தான் என்று தெரிந்திருந்தும் வரலை, இறந்து 4 நாளுக்கு பிறகு தான் வந்தார். அப்போ ஆண்டவருடைய ஸ்கிரிப்ட் நிறைவேறட்டும். ஓகே, தொடர்ந்து வாசிப்போம். தாம் இருந்த இடத்திலேயே இன்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்தார். 7வது வசனத்திலிருந்து, பின்னர் தம் சீடரிடம் மீண்டும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று கூறினார்.
அவருடைய சீடர்கள் அவரிடம், ரபி, இப்போது தானே யூதர்கள் உம்மேல் கல்லெறிய முயன்றார்கள், மீண்டும் அங்கு போகிறீரா என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, பகலுக்கு 12 மணி நேரம் உண்டன்றோ? பகலில் நடப்பவர் இடறி விழுவதில்லை, ஏனெனில் அவர் பகலில் ஒளியில் பார்க்க முடியாது. ஆனால் இரவில் நடப்பவர் இடறி விழுவார், ஏனெனில் அவரிடம் ஒளி இல்லை என்றார். இவ்வாறு கூறிய பின், நம் நண்பர் லாசர் தூங்குகிறான், நான் அவனை எழுப்புவதற்கு போகிறேன் என்றார். பார்த்தீங்களா ஸ்கிரிப்ட். அவருடைய சீடர்கள் அவரிடம், ஆண்டவரே, அவர் தூங்கினால் நலமடைவார். நல்லா தூங்கட்டும் இல்லையா? ஃபாதர் தூங்கி எழுந்தார், ஜுரம்லாம் போயிடுச்சு. ஏன்னா நம்மளும் சொல்லுவோம், நல்லா தூங்கி எழுந்தா தலைவலி போயிடும். அப்போ இவங்க சீடர்கள் சொல்கிறாங்க, நல்லா தூங்கட்டும் ஆண்டவரே, நாளைக்கு சரியாயிடுவார். அவங்களுக்கு தெரியல செத்துட்டார், ஆனால் இயேசுக்கு தெரியும் அவன் சாவான்னு. இயேசு லாசருடைய சாவை குறிப்பிட்டே வர சொன்னார். ஆனால் வெறும் தூக்கத்தையே அவர் குறிப்பிட்டதாக அவர்கள் நினைத்தார்கள். அப்போது இயேசு அவர்களிடம், லாசர் இறந்து விட்டான் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு, நான் அங்கு இல்லாமல் போனது பற்றி நான் உங்கள் பொருட்டு, இது வேற. பார்த்தீங்களா, நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு நான் சந்தோஷப்படுறேன்றார். நல்ல ஆண்டவர் இல்லையா? நீங்கள் கஷ்டப்படுறேன்னு நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்றார். அவன் செத்துட்டான் அப்படின்றதுனால எனக்கு மகிழ்ச்சி அப்படின்றார். என்ன ஒரு ஆண்டவர்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கூட வருத்தமே இல்லைங்க இவர் செத்துட்டாருன்னு. கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை ஆண்டவருக்கு உங்களுக்கு கடன் இருக்குன்னு. கொஞ்சம் கூடமே ஆண்டவருக்கு வருத்தம் இல்லைங்க உங்களுக்கு நோய் இருக்குன்னு. கொஞ்சம் கூட ஆண்டவருக்கு வருத்தமே இல்லைங்க உங்களுக்கு கல்யாணம் நடக்கலைன்னு. கொஞ்சம் கூட வருத்தமே இல்லைங்க ஆண்டவருக்கு உங்களுக்கு குழந்தை பிறக்கலைன்னு. நீங்க நினைச்சிருக்கீங்க ஆண்டவர் வருத்தப்படுறாரு, அழறாரு, என்னோட சேர்ந்து அழறாரு, எனக்கு கல்யாணம் நடத்தி வைப்பாரு, குழந்தைய கொடுப்பாரு, வீடை கட்டி கொடுப்பாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ துக்கமா இருக்கிறேன்னு நான் சந்தோஷமா இருக்கிறேன்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். நான் அங்கு இல்லாமல் போனது பற்றி உங்கள் பொருட்டு மகிழ்கிறேன், ஏனெனில் நீங்கள் என்னை நம்புவதற்கு இது ஒரு வாய்ப்பாகிறது. அவனிடம் போவோம் வாருங்க. அப்போ நம்மளுடைய துன்பம், நம்மளுடைய துக்கம், நம்முடைய வேதனையில் எல்லாமே ஆண்டவருக்கு ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு தெரியுமா? உலகம் உன்னை கைவிடலாம், நான் உன்னை கைவிட மாட்டேன். உலகம் உன்னை உதறி தள்ளலாம், நான் உன்னை உதறி தள்ள மாட்டேன். உலகம் என்னைக்கு நோ சொல்லுதோ அன்னைக்கு நான் உனக்கு எஸ் சொல்லுவேன். உலகத்துக்கிட்ட நீ போகிறத நிறுத்தி கடைசியில் என்கிட்ட வருவல்ல, அன்னைக்கு என்னுடைய மாட்சிமையை நான் வெளிப்படுத்துவேன். இல்லைன்னா நீ என்ன தெரியுமா, சாதாரணமாக குழந்தை பிறந்து சாதாரணமாக கல்யாணம் நடந்துச்சுன்னா, ஆமாம் வயசாகிடுச்சு, நாங்கள் மேட்ரிமோனியல் பியூரோவில் போட்டோம், கல்யாணம் நடந்துடுச்சு. சாதாரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் சாதாரணமாக நடக்கிற விஷயங்களுக்கு யாருக்காவது நன்றி சொல்கிறீங்களா ஆண்டவருக்கு? இல்லை. அசாதாரணமாக ஒரு விஷயம் நடந்துக்கொள்ள, ஐயோ ஆண்டவர் தாங்க தந்தார், ஆண்டவர் தாங்க செஞ்சார், இது நடக்கவே நடக்காதுன்னு நினச்சவங்க பயங்கர மிரக்கலுங்க அப்படின்னு. ஏங்க மற்றதெல்லாம் மிரக்கல் இல்லையா? சாதாரணமாக நடந்தது எல்லாமே நமக்கு மிரக்கலாக தோண மாட்டேங்குது. சாதாரணமாக நடந்த கல்யாணம், சாதாரணமாக நடந்த குழந்தை, சாதாரணமாக பிறந்த குழந்தை, சாதாரணமாக படிக்கிற குழந்தை, அது 100க்கு 100 வாங்கும்போது சாதாரணமாக வாங்கிடுச்சு. அதுக்கு அறிவு இருந்து அது படிச்சுது, அதனால் வாங்கிடுச்சு. சாதாரணமாக நடக்கிறது எதுவுமே நமக்கு மிரக்கலாக தோணலை. அசாதாரணமாக ஏதாவது நடந்தால் மட்டும்தான் நமக்கு மிரக்கலாக தோணுது. அதனால தான் ஆண்டவர் சில டைம் அசாதாரணமாக நடக்கட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணுறார். சாதாரணமாக நடக்கிறத மிரக்கல்னு சொல்லி நன்றி சொல்லி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் சாதாரணமாக மிரக்கல் நடக்கும். ஆனால் நீங்கள் அசாதாரணமானதுக்கு மட்டும் நன்றி சொல்லி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் அசாதாரணமான மட்டும் நடக்கும், சாதாரணமாக நடக்காது மிரக்கல்ஸ். பிரைஸ் தி லார்ட். சாதாரணமாக நடக்கிறதுக்கு நன்றி சொல்லி பாருங்கள். இன்னைக்கு எழுந்தீங்க, காலையில் கண்ணை திறந்தீங்க, சாதாரணமாக ஆமாம் தூங்கினா எழுந்திருப்போம் ஃபாதர், சாதாரணமாக நடந்தது. இன்னைக்கு உங்களுக்கு அது தோணிச்சா, மிரக்கல்னு தோணிச்சா? ஐயோ நான் இன்னைக்கு எழுந்துட்டேன், அதிசயம் சொன்னோமா? இல்லை, அதிசயம் இல்லை. ஆமாம் நைட்டு தூங்கினேன், அலாம் வச்சேன், காலையில் அலாம் அடிச்சது, எழுந்துட்டேன், சாதாரணமாக நடந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். சாதாரணமாக பால் பாக்கெட் போடுற வருவோம், வந்தான் போட்டோம், என்னைக்காவது ஒரு நாள் லேட் ஆகட்டும், ஒரு 3 அருள் இருந்த மாதிரியே சொல்லுவீங்க. பால் போட அந்த பாக்கெட்டுக்காரன் வந்த உடனே நான் 3 அருள் இருந்த மாதிரியே சொல்லிட்டு பால் பாக்கெட்டுக்காரன் வந்துட்டான். அது அதிசயமாக தோணுதில்லை? சாதாரணமாக வந்தால் பால் பாக்கெட்டுக்காரன் வந்தால் உங்களுக்கு அதிசயமாக தோணலை? நன்றி சொல்ல மாட்டோம். ஒரு சாதாரணமாக குப்பை எடுக்கிறவங்க வரட்டும், உங்கள் குப்பை எடுத்துகிட்டு போனாங்கன்னா நன்றி சொல்ல மாட்டோம். ஒரு 2 நாள் குப்பை அங்கேருந்து ஸ்மெல் வரட்டும், 3 அருள் இருந்த மாதிரி சொன்னேன், குப்பைக்காரன் வந்தாங்க, எடுத்தாங்க, துப்பிட்டாங்க ஃபாதர், அதிசயம் ஃபாதர் அப்படின்னு. சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயமே நமக்கு மிரக்கல் இல்லை. அசாதாரணமாக நடக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறீங்க இங்கே. அதனால் ஆண்டவர் அசாதாரணமாக நடக்கணும், அசாதாரணமாக வெயிட் பண்ணுறார். நீங்கள் நம்பணுன்றதுக்காக ஒரு வாய்ப்பாக மாறட்டும் உங்களுடைய துன்பங்கள். அவனிடம் போவோம் வாருங்கள் என்றார். திதிமு என்னும் தோமா தம் உடன் சீடர்களிடம், நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்றார். இயேசு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது என்று
தெரிந்து கொண்டார். சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா நல்லா தெரியும், ஏன்னா யூதர்களுடைய முறைப்படி, யூதர்களுடைய மரபுப்படி, யூதர்களுடைய விசுவாசப்படி இறந்து யாராவது 3 நாளில் அவர் திரும்ப வர வாய்ப்பு இருக்குது. அந்த ஆன்மா விட்டு போகாதுன்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. 4வது நாள் அப்படின்னா கண்டிப்பாக ஆன்மா போச்சு, இனி திரும்ப வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ ஒரு மிரக்கல் நடக்கணும். 4வது நாளில் ஒரு மிரக்கல் நடந்தால் தான் திரும்ப வர முடியும். பெத்தானியா எருசலேமுக்கு அருகில் ஏறத்தாழ அப்போ எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தார் இவர்? லாசர் நோயிற்று இருந்தான்னு தெரிஞ்ச போது எத்தனை கிலோமீட்டரில் இருந்தார்? லாசர் செத்துட்டான்னு தெரிஞ்ச போது ஃபியூனரலுக்கு வராமல் எத்தனை கிலோமீட்டரில் இருந்தார்? செத்துட்டு 4வது நாள் வரும்போது எத்தனை கிலோமீட்டர்லேருந்து வராரு? 3 கிலோமீட்டருங்க. 3 கிலோமீட்டர். இவ்வளோ கிட்டக்கு இருந்துட்டுங்க. இங்கேருந்து அயப்பாக்கம், அவ்வளோதான். இங்கேருந்து அயப்பாக்கம் தானே சொல்லுவீங்க. இங்கேருந்து அயப்பாக்கம்ன்ற தூரத்தில் இருந்துட்டு வேணும்னே வராமல் இருந்தார். அந்த நேரத்துக்காக காத்திருந்தார். 3 கிலோ 300 கிலோமீட்டர்னா சரி சொல்லிக்கலாங்க. 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. சகோதரர் இறந்ததால் மார்த்தா, மரியா ஆகியோருக்கு ஆறுதல் சொல்ல யூதர் பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியாவோ வீட்டிலேயே இருந்து விட்டார். இது 2 பேருடைய சுபாவம், கேரக்டர் இல்லையா? மார்த்தா எப்பவுமே துருன்னு இருப்பாங்க, மரியா எப்பவுமே உட்காந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. வீட்டிலேயே இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், பாருங்களேன், இயேசு இனி தியாலஜி சொல்ல போறார், இயறியல் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். யார்கிட்ட? மார்த்தா கிட்ட. உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வர். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆமாண்டவரே, நீர் மெஸ்ஸியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். பாருங்களேன், நம்பிக்கைக்கு எந்த குறவில்லைங்க. இவர் ஃப்ரெண்டாக தான் இருக்கிறார் அந்த வீட்டுக்கு. இருந்தாலும் பாருங்க, அவர் சொல்கிற அந்த வார்த்தை, நீரே மெஸ்ஸியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நான் நம்புகிறேன். அப்போ இவள் சாதாரண ஒரு மனுஷனா நான் நம்பல, சாதாரண ஒருவரை நான் நம்பல, சாதாரண ஒரு யூதரா மந்திர, ஐ பிலீவ் யூ அஸ் காட். வரவிருந்த மெஸ்ஸியா நான் நம்புகிறேன். நம்பிக்கையில எந்த குறவும் இல்லை. இது ஒவ்வொரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. கடைசியில் இதெல்லாம் நமக்கு கோலம் போடுவோம், பொங்கல் தானே, ஒவ்வொரு புள்ளியாக வச்சுக்கிட்டு போகிறேன். அப்போது இந்த பொண்ணுக்கு நம்பிக்கைக்கு குறவு கிடையாது, தியரட்டிக்கலி நம்புறா. ஓகே. இவ்வாறு சொன்ன பின் மார்த்தா தம் சகோதரியான மரியாவை கூப்பிட சென்றார். அவரிடம், போதகர் வந்துவிட்டார், உன்னை அழைக்கிறார் என்று காதோடு காதாய் சொன்னார். பொய் பேசுறா, பொய். என்ன பொய்? இயேசு மார்த்தா கிட்ட மரியாவை கூப்பிட்டுட்டு வான்னு சொன்னாரா? இல்லை. ஏன் இந்த பொய்யை மார்த்தா சொல்கிறா? காரணம் இருக்கு. மரியா சொன்னா கேட்பார், ஏன் மார்த்தா சொன்னா கேட்க மாட்டாரா? என்ன, ஆண்டவரோட கூட இருந்தனாலயா? ஏன் மார்த்தா சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, மரியா சொன்னா கேட்பாருன்னு மார்த்தாவுக்கு தெரிஞ்சுது. அப்போ அதுக்கு என்னமோ ஒரு காரணம் இருக்கு இல்லையா? நான் சொன்னால் அவர் கேட்க மாட்டார், அவர் சொன்னால் கேட்பாருன்னு அவளுக்கு தெரிய காரணம். அதனால தான் அந்த பொய்யை போய் சொல்கிறான். மார்த்தா போய் மரியா கிட்ட போய் ஆண்டவர் என்னை கூப்பிட்றான்னு சொல்லி பொய்யை சொல்லி கூப்பிட்டு வரான். ஏன் பார்ப்போம், கோலம் வச்சுட்டு போவோம். இதை கேட்டதும் மரியா விரைந்தெழுந்து இயேசுவிடம் சென்றார். இயேசு அதுவரையிலும் ஊருக்குள் வரவே இல்லை. இந்த மார்த்தா பாருங்களேன், 3 கிலோமீட்டர் வெளியே, ஊருக்கே வெளியே நின்று போய் பேசிக்கிட்டு இருந்த ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் உள்ள கூட வரவிடலை, ஆண்டவர் உள்ள வரவும் இல்லை, வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறார். யார்கிட்ட? மார்த்தா கிட்ட. அப்போ கூட உள்ள வரவே இல்லைங்க, அவர் அசையவே இல்லை. வீட்டில் மரியாவுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த யூதர்கள் அவர் விரைந்தெழுந்து வெளியே செல்வதை கண்டு அவர் அழுவதற்காக கல்லறைக்கு போகிறார் என்று எண்ணி அவர் பின்னே அவங்களும் ஓடுறாங்க. இயேசு இருந்த இடத்திற்கு மரியா வந்து அவரை கண்டதும் அவருடைய காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்றார். மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டபோது இயேசு உள்ளம் குமுறி கலங்கி, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவர்களிடம், ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார்.
இப்போ கேள்வி, 10 நிமிஷத்துக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னு இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதான்? அப்புறம் ஏங்க அழுவணும்? இயேசுவுக்கு ஸ்கிரிப்ட் நல்லா தெரியும். 10 நிமிஷத்துல லாசருக்கு என்ன நடக்க போகுதுன்னு இயேசுவுக்கு தெரிஞ்சும் ஏங்க அழுதாரு? மரியா அழுததை பார்த்து அழுதார். அதனால இயேசுவும் அழுதுட்டார். இனி அடுத்த ஒரு கேள்வி, மரியா சொன்ன அதே சென்டென்ஸ் தாங்க மார்த்தாவும் சொன்னான். நீங்க வேணா அந்த வசனம் பாருங்களேன், ஒரு வார்த்தை விடாம அதே வார்த்தை தான் யோவான் போட்டிருக்கிறார் பாருங்களேன். நீங்க அந்த 32வது வசனம் வாசிங்க. இயேசு இறந்த இடத்திற்கு மரியா வந்து அவரை கண்டதும் அவருடைய காலில் விழுந்து, ஆண்டவரே, இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்றார். 21வது வசனம் வாசிங்க. மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சேம் வேர்ட்ஸ். அப்ப அங்கேதான் பாயிண்ட். என்ன பாயிண்ட்? காலில் விழுந்தாள். பிரைஸ் தி லார்ட். கால் தடிக்க விழுந்தாளா? காலில் விழுந்தாள். நீ கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டவருடைய பாதங்களை அன்பு செய்த ஒரு பெண். ஆண்டவருடைய பாதங்களை, ஏன்னா நீங்கள் லூக்கா 10 நீங்கள் 38 பார்க்கும் பொழுதும் மரியா இருக்கிற இடம் தெரியுமா? ஆண்டவருடைய கால் பாதத்தில் இருந்து அவருடைய வார்த்தையை கேட்டவள் மரியா. கால் பாதத்தை, அதாவது ஷீ சரண்டரிங் ஹெர்செல்ஃப், முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு திரும்பவும் பாருங்களேன், இயேசுவை பார்க்கும் பொழுது கால் பாதத்தை, காலில் விழுந்து. திரும்பவும் 12வது அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நறுமண தைலம் ஆண்டவருடைய காலில் பூசி, அவளுடைய முடியால் துடைத்து, கண்ணீரால் அந்த கண்ணீரை சிந்தி துடைக்கும் ஒரு பெண். அப்போ எப்பெல்லாம் இயேசுவும் மரியாவும் ஒன்று பார்க்குறாங்களோ அங்கே எல்லாமே மரியாள் ஆண்டவருடைய கால் பாதங்களில் தன்னையே ஒப்பு கொடுக்கிறாள். அப்போ இப்படி கால் பாதங்களை அன்பு செய்கிறவங்க யாரு? கால் பாதங்களை நேசிப்பவர்கள் யாரு? கால் பாதங்களில் முழுமையாக கொடுப்பவர்கள் யாரு? அவர்களுக்கு ஒரு பெயர் உண்டுங்க. அவர்களுடைய பெயர் என்னன்னா, தே ஆர் த வர்ஷிப்பர்ஸ். ஆராதனை செய்பவர்கள், ஆராதிப்பவர்கள். காலில் விழுந்து அப்படின்ற வார்த்தை குறிப்பது ஆராதிப்பவர்கள். ஆராதிப்பவர்கள் காலில் விழுந்து, அதாவது ஃபுல் சரண்டரிங், முழுமையான ஒப்பு கொடுத்துதல். அந்த சரண்டரிங் தான் டாக் த நைட் டு ஜெல நம்ம எல்லா பேசிக்கிட்டு இருந்தோம். முழுமையான சரண்டரிங் அப்படின்றது உடலை சிலுவையில் சேர்த்து அரைந்து விட்டு, ஆண்டவரே என் மனசை உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ஒப்பு கொடுப்பது யார்? ஆராதிப்பவர்கள். மரியாள் செய்த என்ன தெரியுமா? ஆண்டவர் மீது உள்ள ஆராதனை, காலில் விழுந்து. அப்போ மார்த்தா யாரு? மார்த்தா ஆண்டவரை நம்புறான், செய்வான் நம்புறான், தொடுத்துடன் பேசிக்கிட்டே இருக்கிறான். அதனால மார்த்தா மரியா அப்படின்ற பேரை நீங்க மறந்துடுங்க. இது ரெண்டுமே குறிப்பது 2 கேரக்டர். மார்த்தா என்பவள் கேரக்டர் எந்த கேரக்டர் தெரியுமா? பக்தர்களை குறிக்கிறது. மரியா யாரை குறிக்கிறது தெரியுமா? ஆராதிப்பவரை குறிக்கிறது. So the first one is a follower, the second one is a worshipper. The first one is a follower. எனக்கு ஒன்று நம்பிக்கை இருக்கு ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரேன், டெய்லியும் நான் திருப்பலிக்கு வரேன், டெய்லியும் நான் ஜெபமாலை சொல்கிறேன், டெய்லியும் நான் பைபிள் வாசிக்கிறேன். நிறைய பக்தர்கள் இருக்கிறோம் ஆண்டவருக்கு. பக்தர்கள். We follow Jesus, but we have never become the disciple of Jesus. இயேசுவை பின்பற்றுகிறோம், ஆனால் இன்னும் சீடராகவில்லை. அதனால் துன்பங்கள் வரும் பொழுது சீடனை பாருங்களேன், அன்றாட சிலுவை எடுத்து சுமந்துவான் சொன்னது சீடனாக, பின்பற்றுபவனுக்காக அல்ல. வித்தியாசம் இருக்கு. ஆர் யூ a follower or are you a disciple? இன்னும் பக்தர்களாக இருக்கிறீங்களா, இல்லை இனி ஆராதிப்பவர்களாக மாறினீங்களா? இனி வித்தியாசம் பாருங்களேன். பக்தர்கள் உங்களுடைய பக்தியால் ஆண்டவரை அசைக்க முடியாது. பக்தர்கள் உங்களுடைய பக்தியால் ஆண்டவரை அசைக்க முடியவே முடியாது. கோயிலை சுத்தம் பண்ணுறேன் ஃபாதர், நான் தான் ஆண்டவரை சுத்தம் பண்ண ஃபாதர், நான் தொடச்ச சுரூபம் தான் ஃபாதர், நான் வச்ச பூ தான் ஃபாதர், நான் தான் ஃபாதர் மாதாவை தொடச்சேன், நான் தான் ஃபாதர் சிலுவை வச்சேன், நான் தான் ஃபாதர் பீடத்தை அலங்காரம் பண்ணேன், நான் தான் எங்களுடைய கோயிலை சுத்தம் பண்ணுவேன் ஃபாதர், எங்களுடைய கோயிலில் பங்கு பேரவில் இருக்கிறேன் ஃபாதர், பாடல் குழுவில் இருக்கிறேன் ஃபாதர், அந்த மாதா சபையில் இருக்கிறேன் ஃபாதர், அன்பியத்தில் இருக்கிறேன் ஃபாதர், வின்சென்டி பாலில் இருக்கிறேன் ஃபாதர், நான் தான் கோயிலுக்கு கலெக்ஷன் கொண்டு வந்து கொடுக்குறேன் ஃபாதர், நான் தான் பலிப்பீடத்தில் இருக்கிறேன் ஃபாதர், பலிப்பீடத்தை வாங்கி கொடுத்து நாங்கள் தான் ஃபாதர், ஸ்பான்சர் பண்ணது நாங்கள் தான் ஃபாதர்.
இன்றைக்கி ஒரு நாள் வேளாங்கண்ணியில் போனபோது ரெக்கார்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். வேளாங்கண்ணி அன்னை வேளாங்கண்ணி அவர் லேடி ஆஃப் ஹெல்த் வேளாங்கண்ணி சர்ச் நாகப்பட்டினத்தில் இருக்க வேளாங்கண்ணியில் ஒரு போன வருஷம் 2 வருஷம் முன்னால் என்ன போனபோது இந்த வாசலில் இந்த 6 மணி பூசை நடக்குது இல்லையா, 6 மணி பூசை நடக்குது ஜெயா டிவியில் காமிக்கிற அந்த கோயில் இருக்கு இல்லையா, அந்த ஷ்ரைனில் வாசலில் ரெண்டு அந்த தீர்த்தம் தொட்டு போடுற ஒன்று இருக்குது. அந்த வாசல் அந்த தீர்த்தம் அந்த ஒரு கருப்பு கல், அந்த தீர்த்தம் ஊற்றி வைக்கிற கல், அதுக்கு கீழே எழுதி வச்சுருக்காங்க ஸ்பான்சர் 1996 ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. அதை விட எத்தனையோ பேர் அங்கே கோயில் அந்த காசு போட்டு போயிருப்பாங்க, அதை விட அதிகமாக போட்டு போயிருந்திருப்பாங்க. அதுக்கு சப்போஸ் ஒரு 10,000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 10 லட்சம்லாம் போட்டு போனவங்க இருப்பாங்க இங்கே. ஆனால் அங்கே வந்து அந்த ஆளுங்க தீர்த்தம் தொட்டு அவங்க தீர்த்தம் அப்படின்ட்டு தானே, இட் இஸ் ரிமைண்டிங் மீ ஆஃப் மை பேப்டிஸ்மல் ப்ராமிஸ். நான் திருமுழுக்கில் எடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நினைவு கூறுற அந்த ஒரு இடம், அந்த புனிதமான ஒரு இடம், அதில் என்னுடைய பேரை நான் போட்டு வச்சிருக்கிறேன், ஸ்பான்சர்ட் பை சோ அண்ட் சோ அப்படின்னு. ஸோ இதெல்லாமே பாருங்கள், நம்மலாம் பக்தர்களாக இருக்கிறோமே ஒன்றும் சீடர்களாக மாறலை. அந்த ஒரு தியாகத்தை கூட என்னால் செய்ய முடியல. நான் கொடுத்தேன் கோயிலுக்கு கொடுத்தேன், அதோட முடிஞ்சு போச்சு. அதில் நான் என்னுடைய பேரை போட வேண்டியது இருக்குதா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பக்தர்களால் ஆண்டவர் அசைக்க முடியாது. நீங்கள் பக்தர்களாக இருக்கலாம், உங்களுடைய ஜெபம் ஆண்டவர் அசைக்கவே அசைக்காதுங்க. ஆனால் அதே வார்த்தையை ஆராதிப்பவளான மரியா சொன்னான், ஆண்டவரால் அசையாமல் இருக்க முடியலை. ஆண்டவருக்கு 10 நிமிஷத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், உயிர்ப்பிக்க போறேன்னு தெரியும், லாசர் உயிர் பெற போறான்னு தெரியும். இருந்தாலும் ஒரு ஆராதனையினுடைய சமூகம், ஆராதிப்பவர் கண் கலங்கும் பொழுது ஆண்டவரால் கண் கலங்காம இருக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் நாளைக்கு இந்த 2026 உங்களுடைய திருமணம் நடக்கும்னு தெரியும். ஆனால் இன்னைக்கு இந்த கன்வென்ஷனில் நீங்கள் உட்கார்ந்து கண்ணீர் சிந்தும் பொழுது உங்களோடு கண்ணீர் சிந்துவார் உங்களுடைய ஆண்டவர். நீங்கள் ஆராதிப்பவராக இருந்தால் 2026 உங்களுடைய கடன் தொல்லை தீரும் ஆண்டவருக்கு தெரியும், ஸ்கிரிப்ட் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அந்த ஸ்கிரிப்டை தெரிந்தும் ஆண்டவர் நீங்கள் அழும்போது அழுகிறார் அப்படின்னா நீங்கள் ஆராதிப்பவர்களாக இருக்க வேண்டும். யார் அழுதாலும் ஆண்டவர் அழமாட்டாரு. மலையாளத்தில் அப்படி ஒரு பாட்டு இருக்கு, எന്റെ முகம் வாடியால் தெய்வத்தின் முகம் வாடும், என் மிழிகள் ஈரணிஞ்சால் தெய்வத்தின் மிழி நீரையும். என் முகம் வாடிச்சுன்னா அவருடைய முகம் வாடுமா? வாடும். உங்களுடைய கண்ணிலிருந்து தண்ணி வந்தால் அவருடைய கண்ணிலிருந்து தண்ணி வருமா? வரும். எல்லாரும் அழுத ஆண்டவர் அழமாட்டாரு. எல்லாருடைய முகம் வாடினால் ஆண்டவருடைய முகம் வாடாது. பக்தர்கள் நீங்க என்னதான் அழுதாலும் அவர் அசையவே மாட்டாரு, ஊருக்கு வெளியே தான் நிற்பார், ஊரை விட்டு உள்ள கூட வரவே இல்லை. ஆனா ஆராதிக்கும் மரியா வந்த பொழுது அவர் ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி, அவனை எங்கே வச்சிங்கன்னு சொல்லுங்க அப்படின்ட்டார். ஆராதிப்பவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் அழும் பொழுது உங்களுடைய சேர்ந்து அழுவார், உங்களுடைய முகம் வாடும் பொழுது வாடும். ஆனால் அந்த ஸ்கிரிப்டில் உங்களுடைய முடிவு நல்லதாக இருக்கும், முடிவு நல்லதாக இருக்கும். உயிர்ப்பிக்க போகிற லாசரை தெரிஞ்சும் ஏன் அழுதார் என்ற கேள்வியினுடைய பதில், ஆராதிப்பவன் அழுதால் ஆண்டவரால் அழாமல் இருக்க முடியாது. ஆண்டவர் அசைக்கணும்னா, அதனால தான் இது மரியாவுக்கு மார்த்தாவுக்கு நல்லா தெரியும், அதனால தான் அந்த போய் சொன்னான். அதனால தான் அந்த கேள்வி கேட்டு நான் சொன்னேன், இங்கே ஒரு புள்ளி வச்சுட்டு போகிறேன், நான் குளத்தை நிறைவு பண்ணுறேன். ஏன்னா மார்த்தாவுக்கு தெரியும், நான் சொன்னால் அவர் அசைய மாட்டார், அசையணும்னா அவள் வரணும், மரியா வரணும், மரியா வந்தால் தான் அவர் அசைவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸோ அந்த ஆண்டவருடைய இரக்கம் எல்லார் மேலேயும் இருக்குது, ஆண்டவருக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிந்தும் அந்த இரக்கம் உங்கள் மீது வரணும் அப்படின்னா, உங்கள் மீது பதியணும்னா நீங்கள் ஆராதிப்பவர்களாக மாற வேண்டுமே ஒழிய பக்தர்களாகவே இருந்து விடாதீர்கள். எல்லா வெள்ளிக்கிழமையும் வரவங்களா இருக்கலாம், 5 நாளும் இங்கே வரவங்களா இருக்கலாம், இந்த கன்வென்ஷனுக்கு வரவங்களா இருக்கலாம், எல்லா ஒரு நைட் விஜலுக்கு வரவங்களா இருக்கலாம், இங்கே நைட் விஜலுக்கு வரவங்களா இருக்கலாம், எல்லா கோயிலுக்கும் வரவங்களா இருக்கலாம். சென்னையில் ஒரு திருத்தலமும் விடாமல் திங்கக்கிழமை ஒரு கோயில், செவ்வாய்க்கிழமை ஒரு கோயில், புதன்கிழமை ஒரு கோயில், வியாழக்கிழமை ஒரு கோயில், வெள்ளிக்கிழமை ஒரு கோயில், சனிக்கிழமை ஒரு கோயில், ஞாயிற்றுக்கிழமை பங்கு கோயில், அப்புறம் வேறு ஏதாவது கோயில் இருந்து அந்த கோயிலும், எல்லா இடத்துக்கும் போகிறீங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் பக்தர்களாக போனால் ஆண்டவர் அசைக்க உங்களால் முடியாது. ஆராதிப்பவர்களாக மாறுங்கள். ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்குறார் சீடர்கிட்ட, அவரை பின்தொடர்கிற சீடர்கிட்ட ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்குறார். ஜான் 1:35 நினைக்கிறேன், யோவான் 1:35.
மறுநாள் யோவான் இருவரிடம் நின்று கொண்டிருந்தார். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்றார். அச்சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரப்பி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரப்பி என்பதற்கு போதகர் என்று பொருள். அப்போ என்ன தேடி வந்தீங்கன்னு ஆண்டவர் கேட்குறாரு. ஆண்டவரே, நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீங்க? ஆண்டவர் தங்குமிடம் பக்தர்களுடைய உள்ளங்களில் அல்ல, ஆண்டவர் தங்குமிடம் ஆராதிப்பவர்களுடைய உள்ளங்கள். இனி பக்தர்களும் இந்த ஆராதிப்பவர்கள் வித்தியாசம் என்ன? ஆண்டவரிடம் ஆறுதல் தேடி வருபவர்கள் பக்தர்கள், ஆண்டவருக்கு ஆறுதலாக மாறுபவர்கள் சீடர்கள், ஆராதிப்பவர்கள். நல்லா கவனிங்க, ஆண்டவரிடம் ஆறுதல் தேடி வருபவர்கள் பக்தர்கள், ஆண்டவருக்கு ஆறுதலாக மாறுபவர்கள் சீடர்கள், ஆராதிப்பவர்கள். அப்போ ஆண்டவருக்கு ஆறுதலாக மாற முடியுமா? மாற முடியும். ஆண்டவர்கிட்ட ஆறுதல் தேடி வர முடியுமா? அது இவ்வளோ நாள் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட ஆறுதல் தேடி வரும்பொழுது நீங்கள் வெறும் பக்தர்களே. ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு. ஆராதிப்பவர்கள், ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையில் என்ன நன்மை நீ கொண்டு வர விரும்புகிறீரோ ஐ சரண்டர், நான் ஒப்படைக்கிறேன், நான் அதை சமர்ப்பிக்கிறேன், நான் அதை அர்ப்பணிக்கிறேன். அது சீடனால தான் முடியும், பக்தனால முடியாது. கல்யாணம் நடக்கல, ஆண்டவரே, அந்த வேதனையை, அந்த துன்பத்தை ஒப்பு கொடுக்க முடியாது. ஆண்டவரே, வேலை இல்லை, வேலையினுடைய உயர்வு இல்லை, சம்பளம் இல்லை, சம்பள உயர்வு இல்லை, ஒப்படைக்க முடியாது, சரண்டர் பண்ண முடியாது. சரண்டர் பண்ண சீடனால தான் முடியும், ஆராதிப்பவனால தான் முடியும். பக்தர்களால் சரண்டர் பண்ண முடியாது, அர்ப்பணிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். பக்தர்கள் வாங்க வரவங்க, ஆராதிப்பவர்கள் கொடுக்க வரவங்க. இப்போ நீங்கள் ரெகுலராக எல்லா சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே லைன் ஆஃப் தாட் தான். திருப்பலி என்பது பிச்சை எடுக்கிற இடம் கிடையாது, திருப்பலி என்பது கொடுக்கிற இடம். பல இடங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். திருப்பலி என்பது வாங்குகிற இடம் கிடையாது, திருப்பலி என்பது கொடுக்கிற இடம். ஆராதனை என்பது வாங்குகிற இடம் கிடையாது, ஆராதனை என்பது கொடுக்கிற இடம். ஆராதனை என்பது தேங்க்ஸ் கிவிங், ஆண்டவரே நன்றின்னு சொல்கிற இடம். இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் நன்றி ஆண்டவரே, வேதனைக்கும் இன்பங்களுக்கும் நன்றி ஆண்டவரே, கடன் தொல்லைக்கும் வளமைக்கும் வறுமைக்கும் நன்றி ஆண்டவரே, உடல் நோய்களுக்கும் ஆரோக்கியத்திற்கும் நன்றி ஆண்டவர். இது ஆராதிப்பவர்களாக தான் இந்த வார்த்தை சொல்லவே முடியும். இதெல்லாமே ஒரே லைன் ஆஃப் தாட், ஒரே லைன் ஆஃப் தாட் தான். நீங்கள் 200, 300, 200, 250 டாக் இருக்குது. எல்லாம் ஒரு சேனல் நீங்கள் ரெகுலராக பாருங்கள், எங்கேயுமே இதனுடைய லாஜிக் மாறவே மாறாது. ஏன்னா பைபிளோட லாஜிக் தான் கண்டினியூஸாக போதிச்சுட்டு இருக்கிறோம். பைபிளுடைய லாஜிக் இதுதான் லாஜிக். ஆராதிப்பவனுக்காக எழுதப்பட்டது இது, பக்தனுக்காக எழுதப்பட்டது அல்ல பைபிள். பக்தனுக்காக எழுதப்பட்டிருந்தா கொஞ்ச நேரம் நீங்கள் பின்பற்றுவீங்க, அப்புறம் கிடைக்கலையா விட்டுட்டு போயிடுவீங்க, அடுத்த இடத்துக்கு போயிடுவீங்க, அடுத்த கடவுள்கிட்ட போயிடுவீங்க, அடுத்த ஆறுதல் கிட்ட போயிடுவீங்க. ஏன்னா ஆறுதல் தேடி வரவனுக்கு ஆண்டவரும் ஒரு ஆறுதல். நல்ல நேரங்களும் காலங்களும் கிழமைகளும் ராசிகளும் வேற ஆறுதல், மூட நம்பிக்கைகள் வேற ஆறுதல், பல குழந்தை பிறக்கலையா ஐவிஎஃப் வேற ஆறுதல். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. டெஸ்ட் டியூப் பேபி வேற ஆறுதல், கல்யாணம் நடக்கலையா பொய் அப்படின்றது வேற ஆறுதல். உங்களுக்கு பல ஆறுதல் இருக்குது. ஆறுதல் தேடி வரவங்களுக்கு பல ஆறுதலை தேடி நம்ம போவோம். ஆறுதல் கொடுக்க வரவனுக்கு, ஆண்டவருக்கு ஆறுதலாக மாற வரவனுக்கு ஒரே ஒரு ஆறுதல் தான், என்னுடைய ஆறுதலும் ஆண்டவரே, ஆண்டவருடைய ஆறுதலும் நானே. நான் ஆறுதல் தேடி ஒருத்தர்கிட்ட தான் வருவேன், அவருக்கு ஆறுதலாக நானும் மாறுவேன். அது ஆராதிப்பவனால தான் முடியும். அப்படி ஒரு வாழ்க்கை தாங்க கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்டியானிட்டி என்பது அதனாலே ஒரு மதம் அல்ல, மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம், அது ஒரு மதம் அல்ல. மதங்களில் இருப்பவர்கள் பக்தர்கள், கிறிஸ்துவத்தில் இருப்பவர்கள் பக்தர்கள் அல்ல. நம்ம சாதாரணமாக மற்ற மதங்களை போல நம்மளும் வாழ்ந்து எம்மதமும் சம்மதம், எம்மதமும் சம்மதம் அல்ல. மதங்கள் இருப்பவர்கள் பக்தர்கள். இந்த சகோதரர்கள், முஸ்லீம் இஸ்லாமிய சகோதரர்கள், மற்ற மதத்திலே சகோதரர்கள், அவங்க கடவுளை ஏன் தேடி போகிறாங்க? ஆறுதலை தேடி போகிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் ஆறுதல் தேடி வரவங்க மட்டும் கிடையாதுங்க. ஆறுதல் தேடி கண்டிப்பாக அப்பா கிட்ட தான் வரணும், அப்பாவுக்கு ஆறுதலாகவும் மாறணும். இது ரெண்டுமே நடக்கும்போது தான் கிறிஸ்தவம். பிரைஸ் தி லார்ட். புரியுதான்னு தெரியல, புரியுதா? பிரைஸ் தி லார்ட். ஏன்னா கொஞ்சம் அதை மாற்றி யோசிக்கணும், நீங்கள் மாற்றி யோசிக்கணும். ஆண்டவர்
ஆறுதல் தேடி மட்டும் வராதீங்க. உங்களுடைய துன்பங்களை ஆண்டவர்கிட்ட கொடுத்து ஆறுதலாக மாறுங்க. உங்களுடைய வேதனைகளை ஆண்டவர்கிட்ட கொடுத்து ஆண்டவருக்கு ஆறுதலாக மாறுங்க. நமக்கு தெரியாது நம்மளுடைய துன்பத்தை வச்சு ஆண்டவர் யாரை ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு, நம்மளுடைய வேதனையை வச்சு ஆண்டவர் யாரை ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறாருன்னு, நம்மளுடைய பிரச்சனைகளை வச்சு ஆண்டவர் யாரை ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறான்னு நமக்கு தெரியல. யாரையோ ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டு இருப்பார். சரி, அதை ஆராதிப்பவர்களுடைய துன்பங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி ஆண்டவர் யாரையோ ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு நீங்கள் விட்டு கொடுத்தாதாங்க இந்த துன்பங்கள் ஆண்டவரால் பயன்படுத்த முடியும். ஆண்டவருடைய துன்பங்கள் இந்த உலகத்தையே ஆசீர்வதிச்சுன்னா ஆண்டவரை பின்பற்ற என்னுடைய துன்பங்கள் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த மாட்டாரா? பயன்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால் உங்களுடைய துன்பங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னையோ பிறரையோ யாரையோ ஆசீர்வதிக்கன்னு விரும்புகிறோம், இந்த துன்பத்தை, இந்த வேதனையை, மன கஷ்டங்களை நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவருக்கு ஆறுதலாக மாறுங்க. யாருடைய மனமாற்றத்திற்காக சில டைம் உங்களுடைய வேதனை ஆண்டவர் பயன்படுத்தலாம். நீங்கள் காத்திருந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, சில அவர்களை நம்ம ரெகுலராக சொல்கிற ஒரு விஷயந்தான். குழந்தை இப்போ வர வேண்டி வந்தபோது ஜெபிச்சவங்ககிட்ட சொன்னோம், 1000 பேரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழந்தை இல்லையா? ஏன் ஆண்டவர் உங்களுக்கு குழந்தையை தரல தெரியுமா? ஏன்னா நீங்கள் 1000 பேருக்கு ஜெபிப்பீங்கன்னு ஆண்டவர் நம்புறார். அதனால் ஆண்டவர் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் உங்கள் வழியாக வேறு யாருக்காகவும் அந்த துன்பத்தை பயன்படுத்துகிறாரு, ஜெபிக்க வைக்கிறார். யாருக்கோ நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக மாறுறீங்க. துன்பங்களை ஒப்பு கொடுங்க. அர்ப்பணிக்கும் கிறிஸ்தவர்களாக மாறுங்கள். பக்தர்களான கிறிஸ்தவர்கள் அல்ல, ஆராதிக்கும் கிறிஸ்தவர்களாக மாறுங்கள். ஆண்டவருடைய இரக்கத்தை மற்றவங்களுக்கு கொடுங்க. பாட்டு பாடுனீங்களா? கொண்டாடுங்க. ஆண்டவருடைய இரக்கத்தை கொண்டாடுங்க. ஆண்டவருடைய இரக்கம் இருக்குங்க. உங்களுடைய துன்பத்தில் ஆண்டவருடைய இரக்கம் இருக்கு. உங்களுடைய வேதனையில் ஆண்டவருடைய இரக்கம் இருக்கு. உங்களுடைய நோய்கள் ஆண்டவருடைய இரக்கம் இருக்கு. உங்களுடைய கடன் தொல்லையில் ஆண்டவருடைய இரக்கம் இருக்கு. இதுதான் இரக்கத்தை கொண்டாடணும். வழிய பக்தர்களாக இருந்து கொண்டாடாதீங்க. நான் ஜெபிச்சேன், ஆண்டவர் என் மேலே இறக்கம் வச்சாரு, ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, அது பக்தர்களுடைய இரக்கம், பக்தர்களுடைய கொண்டாட்டம். ஆனால் ஆராதிப்பவர்களை கொண்டாட்டம், ஆண்டவர் எனக்கு ஒரு நோயை அனுமதிச்சாரு, அந்த நோயின் வழியா மற்றவங்களுடைய விசுவாச ஆண்டவர் வளர்த்தார், ஆண்டவர் உமக்கு நன்றி, ஆண்டவர் எனக்கு நீங்கள் ஒரு கடனை அனுமதிச்சிங்க, அந்த கடன் வழியா பலருடைய நம்பிக்கைக்கு காரணமாயிடுச்சு. 400 வருஷம் இஸ்ராயல் மக்கள் இங்கே கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அந்த 400 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் தான் கடவுள் அப்படின்றது ஆண்டவர் கண்ணால் காமிச்சிருந்தார். மேகத்தூணாவும் நெருப்பு தூணாகவும் கூடவே நடந்தார். அப்படின்னா அதுதான் ஆண்டவருடைய இரக்கம். உங்களுடைய துன்பங்களில் உங்களுடைய வேதனைகளை ஆண்டவர் அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் ஆராதிப்பவர்களாக மாறுகிறீர்கள். உங்களுடைய வேதனைகளில் பிறருடைய வேதனையும் சேர்த்து ஜெபமாக நீங்கள் மாற்றும் பொழுது ஆண்டவருடைய ஆராதிப்பவர்களாக மாறுகிறீர்கள். ஆண்டவருக்கு ஆறுதலாக மாறுறீங்க. ஸோ பிகம் த கன்சலேஷன். இந்த பெத்தானியா அப்படின்ற இந்த இடத்திற்கு இன்னொரு மீனிங் கூட இருக்குங்க. பெத்தானியா அப்படின்றது ஹவுஸ் ஆஃப் கன்சலேஷன். ஆண்டவருக்கு ஆறுதலாக மட்டும் இல்லை, ஆண்டவருக்கு ஆறுதலாக மாறுது. ஸோ ஆண்டவர் ஆறுதல் தேடி போன இடம் பெத்தானியா. ஆண்டவர் ஆறுதல் தேடி போன இடம் இந்த வீடு பெத்தானியா. பெத்தானியாவில் இருக்கிற இந்த வீடு, லாசருடைய வீடு, எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஆறுதல் தேடி போன பொழுது அந்த ஒரு வாரம் முழுக்க ஆண்டவர் ஆறுதல் தேடி போன இடம் பெத்தானியா. Praise the Lord. Hallelujah. சத்தமா Hallelujah. 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 பக்தர்களோடு மாறி அடுத்த ஒரு ஸ்டெப், ஆராதிப்பவர்களாக மாறுங்கள். கேளுங்கள், கொடுங்கள், ரெண்டுமே செய்யுங்க. கேளுங்கள், ஆண்டவர்கிட்ட ஆறுதலை கேளுங்க, ஆண்டவருக்கு ஆறுதல் கொடுங்க. Praise the Lord. Praise the Lord. இயேசு சொன்னார்ல, ஆண்டவரே இந்த துன்ப கிண்ணம் என்னிடமிருந்து தூக்க முடியும்னாலும் தூக்குங்க. ஆறுதல் தேடுறார் அப்பா கிட்ட. எனினும் என் விருப்பம் அல்ல உன் விருப்பம் நிறைவேறட்டும். ஆறுதலாக மாறுறார். ஆறுதல் தேடினாரு, ஆறுதல் கொடுத்தார். ரெண்டுமே செஞ்சார் இயேசு. ஆறுதல் தேடினாரு, ஆறுதல் கொடுத்தார். ஆண்டவருக்கு ஆறுதலாக மாறின இயேசு இந்த உலகத்திலே 33 வருடம், குறிப்பாக அந்த கடைசி அந்த 3 வருடம் ஆண்டவருக்கு ஆறுதலாக மாறின இயேசு கிறிஸ்து. இல்லைனா யோசிச்சு பாருங்களேன், அப்பா யாரங்க பிடிச்சிருப்பாரு, எப்படிங்க நம்ம மீட்டிருப்பாரு? இயேசு ஓகேன்னு சொன்னதுனால தான் நடந்தது. இயேசு ஓகேன்னு சொல்லலாம். அப்போ அப்பாவனுடைய ஆறுதலாக மாறினவர் தாங்க இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு இறங்கி வரலன்னா எப்படிங்க நம்ம மீட்கப்பட்டிருப்போம்? எப்படி நமக்கு இன்னைக்கு மீட்பு கிடச்சிருக்கும்? அப்போது ஆண்டவர்கிட்ட ஆறுதல் தேடின இயேசு கிறிஸ்து, ஆண்டவருக்கு ஆறுதலாக மாறின இயேசு கிறிஸ்து. இந்த ரெண்டையுமே செய்யுங்க. பக்தர்களாகவும் இருங்க, ஆராதிப்பவர்களாக இருங்க, ஃபாலோவர்ஸாகவும் இருங்க, டிசைபிள்ஸாகவும் இருங்க, பின் தொடர்பவர்களாக இருங்க, சீடர்களாகவும் இருங்க. பிரைஸ் தி லார்ட். பாடுவோம், கொண்டாடு கொண்டாடு.
கொண்டாடு கொண்டாடு கொண்டாடுவோம் இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். கொண்டாடு 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 கொண்டாடுவோம் இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். கைத்தட்டி கைதட்டி கொண்டாடுவோம். கைவீசி கைவீசி கொண்டாடுவோம். நன்றி சொல்லி நன்றி சொல்லி கொண்டாடுவோம். ஆராதித்து ஆராதித்து கொண்டாடுவோம். கொண்டாடு 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 கொண்டாடுவோம் இறையிறக்க இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். கொண்டாடு 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 கொண்டாடுவோம் இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். ஆராதிப்பவர்களாக கரங்களை தட்டுவோம். பக்தர்களாக அல்ல, சீடனாக கை தட்டுவோம். காணாமல் போன ஆடு நானே, காணாமல் போன ஆடு நானே என்னையும் தேடி வந்த ஆயன் நீரே. பாடுவோம். காணாமல் போன ஆடு நானே என்னையும் என்னையும் தேடி வந்த ஆயன் நீரே. காலை தோறும் காலை தோறும் புதிதானது இறையிறக்கம் குறையாதது. காலை தோறும் புதிதானது, காலை தோறும் புதிதானது இறையிறக்கம் குறையாதது. இறையிறக்கம் குறையாதது. கொண்டாடு 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 கொண்டாடுவோம் இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். கொண்டாடு 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 கொண்டாடுவோம் இறையிறக்க இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். காணாமல் போன திராட்சை நானே, தூய்மையாக்கி அணிந்து கொண்ட இறைவன் நீரே. ஆண்டவருடைய இரக்கம் ஆண்டவருக்கு ஆறுதலா மாறு, ஆண்டவருக்கு ஆறுதலா மாறுவாரு. காணாமல் போன திராட்சை தூய்மையாக்கி அணிந்து கொண்ட இறைவன் நீரே. காணாமல் போன திராட்சை தூய்மையாக்கி தூய்மையாக்கி அணிந்து கொண்ட இறைவன் நீரே. காலை தோறும் காலை தோறும் புதிதானது இறையிறக்கம் குறையாதது. காலை தோறும் புதிதானது இறையிறக்கம். இறையிறக்கம் குறையாதது. கொண்டாடு 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 கொண்டாடுவோம் இறையிறக்க. இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். சேர்ந்து பாடுவோம். கொண்டாடு கொண்டாடு கொண்டாடுவோம் இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். ஆண்டவர் உன் மீது காட்டிய இரக்கம், காணாமல் போன பிள்ளை நீ, உன்னை தேடி அரவணைத்தாண்டவர், காத்திருந்து அரவணைத்தாண்டவர். அந்த இரக்கத்தை மற்றவங்களுக்கு கொடு, இரக்கத்தை மற்றவங்களுக்கு கொடு, இரக்கத்தை மற்றவங்களுக்கு கொடு. பெறுவதில் அல்ல, கொடுப்பதில் சந்தோஷம். காணாமல் போன பிள்ளை நானே காத்திருந்து அரவணைக்கும் தகப்பன் நீரே. காணாமல் போன ஆடு நானே காத்திருந்து அரவணைக்கும் தேவன் நீரே. காலை தோறும் புதிதானது இறையிறக்கம் இறையிறக்கம் குறையாதது. காலை தோறும் புதிதானது. காலை தோறும் புதிதானது இறையிறக்கம். இறையிறக்கம் குறையாதது. கொண்டாடு 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 கொண்டாடுவோம் இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். கொண்டாடு கொண்டாடு கொண்டாடுவோம் இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். கொண்டாடு கொண்டாடு கொண்டாடுவோம். ஆண்டவர் இரக்கமுள்ளவர், ஆண்டவர் இரக்கமுள்ளவர், ஆண்டவர் ஆறுதல் அளிப்பவர், ஆண்டவர் விடுதலை தருபவர், ஆண்டவர் விடுதலை தருபவர், ஆண்டவர் ஆறுதல் அளிப்பவர், உனக்கு ஆறுதலானவர், உன் துன்பங்களில் ஆறுதலானவர்,
உன்னுடைய ஆண்டவர் நல்லவர், வல்லவர், நன்மையானவர், இரக்கமுள்ளவர். அந்த ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார், இரக்கமாயிரு, பிறரிடம் இரக்கமாயிரு, துன்பங்களை இரக்கமா மாத்து, துன்பங்களை இரக்கமா மாத்து, வேதனைகளை பிறருக்கு இரக்கமா மாத்து, மாற்று மாற்று, ஆராதிப்பவனாக மாற்று. சரண்டர் 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 சரண்டர். அர்ப்பணித்து விடு, அர்ப்பணித்து விடு, அர்ப்பணித்து விடு, அர்ப்பணித்து விடு. துன்பங்களை ஒப்பு கொடுத்து துதி, வேதனைகளை ஒப்பு கொடுத்து துதி, கண்ணீரை ஒப்பு கொடுத்து துதி, வல்லமையாக துதி துதி துதி. சரண்டர் சரண்டர். அர்ப்பணித்து விடு, அர்ப்பணித்து விடு. அப்பா அர்ப்பணித்து விடுகிறேன். துன்பங்களை வேதனைகளை அர்ப்பணித்து விடு. கொண்டாடு கொண்டாடு கொண்டாடுவோம், இறை இறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல இரக்கம் காட்டுவாயாக. நான் உன்னை அன்பு செய்தது போல அன்பு செய்வாயாக. பெறுபவனாக மட்டுமில்லாமல் கொடுப்பவனாக மாறு. பக்தனாக மட்டுமில்லாமல் ஆராதிப்பவனாக மாறு. பின்பற்றுபவனாக மட்டுமில்லாமல் சீடனாக மாறு. இனி புலம்பாதே. உன்னுடைய வேதனை நினைத்து, கண்ணீரை நினைத்து, சோகங்களை நினைத்து, சோர்வுகளை நினைத்து புலம்பாதே. மேபி ஆண்டவர் எழுதின ஸ்கிரிப்டாக இருக்கலாம். அந்த ஸ்கிரிப்டில் இந்த வேதனை இருக்கலாம், இந்த துன்பம் அனுமதித்திருக்கலாம். ஆண்டவர் இந்த துன்பத்தை அனுமதித்திருக்கலாம், ஆண்டவர் இந்த வேதனை அனுமதித்திருக்கலாம். புலம்பி அதனுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்துடாது. ஆண்டவரே, நீ அன்பு செய்யும் லாசர் நோயுற்றிருக்கிறான். நீ அன்பு செய்யும் உன் நண்பன் நோயுற்றிருக்கிறான். ஆண்டவர் அன்பு செய்ததால நம்பிக்கையோடு எழுதின ஸ்கிரிப்டா இருக்கலாம் அவனுடைய வாழ்க்கை. புலம்பாத. 10 நிமிஷத்துல என்ன நடக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். 10 நாள்ல என்ன நடக்க போகுதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். 10 மாசத்துல என்ன நடக்க போகுதுன்னு உன்னுடைய ஆண்டவருக்கு தெரியும். நீ நம்புகிறாய் என்றால் சரண்டர் சரண்டர். வேதனை துன்பங்களை அர்ப்பணித்து விடு. ஆராதிப்பவனாக மாறு. ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவதில் மட்டும் கொண்டாடாமல் ஆண்டவருடைய இரக்கத்தை கொடுப்பதிலும் கொண்டாடு. இரக்கத்தின் தாயே, அன்னை மரியே, இரக்கத்தின் அரசியே, இரக்கம் பெற்று இரக்கம் கொடுத்தவள் நீ. ஆண்டவருடைய இரக்கமாக மாறினவள் நீ. புனித சூசையப்பரே, ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று ஆண்டவருடைய இரக்கமாக மாறினவர் நீ. திருத்தூதர்களே, ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று ஆண்டவருக்கு இரக்கமாக மாறினவர்கள் நீங்கள். உயிரையே கொடுக்க முன் வந்தவர்கள் நீங்கள். வாழ்க்கையே கொடுக்க முன் வந்தவர்கள் நீங்கள். புனிதர்களே, மனிதர்களாக இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்த பொழுது உங்களுக்கு விருப்பப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைத்தவர்கள் நீங்கள். ஆண்டவருடைய இரக்கமாக மாறினவர்கள் நீங்கள். You became the house of consolation for your God. ஆண்டவருடைய ஆறுதலாக மாறுவோமா? அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. உம்மை பார்க்கும் போது நீர் என்னை பார்க்க வேண்டும். நான் மன்றாடிடும் போது